இந்த கதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த ஒரு சிந்திக்கும் காமெடி கதைன்னு சொல்லலாம். கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏங்க, நீங்களும் பக்கத்து வீட்டு முருகேசனும் ஒன்றா தான் படிச்சிங்க, ஒன்றா வேலைக்கு போனீங்க, ஒன்றாவே ரிட்டையரும் ஆனீங்க என்று கோமதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இடைமறித்து, ஆமாம், அதுக்கு இப்போ என்ன என்றார் சங்கரன். அதாவது, அவர் பையனை நல்லா படிக்க வச்சு வேலையும் வாங்கி வச்சு இப்போ என்னன்னா வேலையில் உள்ள ஒரு பொண்ணையும் எங்கேயோ தேடி பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. 2 பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. அப்பா அம்மா 2 பேருக்கும் மாதம் பணம் அனுப்புகிறான் அந்த பையன். உங்கள் பையனை எப்படி படிக்க வச்சீங்க? எங்கேயோ கிராமத்தில் உள்ள படிக்காத பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டீங்க என்று கோமதி கணவன் சங்கரிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தார். சங்கரன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக பேப்பரை படித்து கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில், என்னங்க, நாம் பையனை படிக்க வச்சு வேலையில் உள்ள பொண்ணை பார்த்து கட்டி வச்சாலும் பக்கத்து வீட்டில் இருக்க நிம்மதி நமக்கு இருக்காங்க என்று பக்கத்து வீட்டில் புலம்பல் சத்தம் கேட்டது. அடுத்த நாள் கோமதிக்கு உடம்புக்கு முடியல. சொன்ன உடனேவே அவங்கள ஆட்டோவில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தால் அந்த வீட்டு மருமகள். இனிமே நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்து தன் மாமியார் மாமனாரை நிம்மதியாக வச்சிருக்கா நம்ம வீட்டு மருமகள். அன்று குறை கூறிய அதே வாயால் அந்த மருமகளை எத்தனை லட்சம் சம்பாதிச்சா என்னங்க, நிம்மதி தாங்க வாழ்க்கை என்றார் மங்களம் தன் கணவர் சங்கரனிடம். அவரோ சிரித்தார். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா?